ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. கருணை பொழு திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வாயளவும் பெருமை திருவோடு பரையோத்திரு பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாழ பிரியாத மனமும் அறிவினர்களாத ஞானமேபடி பாம்பளர் துரசிச்சு பஞ்ஞான மாமணிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் போதிடும் நாவின் இரண்டு முன்னே வைத்தே படைப்பான். திருச்சிட்டம்பலம் பார்வதி பதையே ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல சிவபரம்பொருள் திருவர் தொடர்ந்து ஆதீன குருமுதலாம் நமசாமனுடைய பொன்னார திருப்படி தங்களுடைய மனமொழிமைகளை வழங்கினார். சேக்கலார் சாமிகளுடைய திருவடியில் போற்றி அவர்கள் அருள் செய்த திருத்தொண்ட புராணம் என்கின்ற பெரிய புராணத்திலே பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்தை நாம தொட இருக்கின்றோம். இன்று இதுகாரும் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துருச்சு, இந்த புராணங்கள்லாம் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. இன்று என்ற பாடத்துக்கு போயிடலாம். செய்யுள் நிகழ் தொல் தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என துணிந்து விளங்கி ஒளிர் மையனியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆனார்கள். செவ்விய நூல் கற்க கசடர கற்பவை கற்றபின். கற்க கசடர கற்பவைன்னு ஒன்று வச்சு, எதை கற்க வேண்டும்? நல்ல நூல்களை. என்ன நூல்களை? நன்மை பயக்கக்கூடிய அறநூல்களைன்னு அர்த்தம் இல்லையா? கல்கி குமுதம் செவ்விய நூல் அதே இடத்துல இங்க அங்க கற்பவை எதை அதே போல இங்க செவ்விய நூல். செவ்விய நூல் இலக்கண வரம்பாலும் நுவலப்படக்கூடிய பொருள் சிறப்பாலும் இருக்கக்கூடிய செவ்விதியாக நூல். இலக்கணப்படி ஒரு காலத்துல இலக்கணமே இல்லாம பாடல்களை படிச்சாங்க. அதுக்கு இலக்கணத்தை வகுத்தோம். ஓ இப்படி படிச்சா இந்த இலக்கணம் அப்புறம் இதை போல நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தை வகுத்தோம். அதுக்கப்புறம் இலக்கண பிரகாரம் பாடங்கள் கேட்டு அந்த மாதிரி பாடல்களை ஆரம்பித்தோம். அப்புறம் பாரதி யாருன்னு ஒரு ஆள் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, இலக்கணம் இல்லாத ஒரு கவிதையை உள்ள வச்சார். அவருக்கு வச்சாச்சு, அவருக்கு கவி அப்படின்னு ஒரு பேரை வச்சாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, இலக்கணம் இல்லாமல் பாடல்கள் படிக்க ஆரம்பிச்சாச்சு. அகர் இப்போ கேட்க வேண்டாம், புது கவிதைன்னு வந்துருச்சு. அதுக்கு அதுவும் தேவை இல்லையா? அதாவது எதிரேமான தேவை அந்த பாட்டுக்காவது, இது அதுவும் தேவை. அதாவது தமிழ் வளர்ந்து வளர்ந்து எங்கே வளர்ந்துருக்கு? தேஞ்சு போய்கிட்டு இருக்கா, வளர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்படியே இல்லை, தேஞ்சு போச்சு. தமிழை நம்ம என்ன செய்யறோம், உரைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆகும். அதாவது அதான் இப்போ இன்னைக்கு செல்லுள் வடிவா இன்னைக்கு யாரும் பார்க்குறான்? பார்க்க தயாராக இல்லை. நேராக உரைனைக்கு போயிடலாம். உரைங்களையும் நல்லா இல்லை. இப்போ இன்னும் சுருக்கமாக ஏதாவது பண்ண முடியுமா? அதெல்லாம் நாங்கள் கலியுகத்தில் இருக்கோம், பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ கேட்குறேன், நான் எதுக்காக சுவாமி வழிபாடு செய்யணும்? பஸ் வர மாட்டேன்னு நான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லணும்னு செத்து போயிருவியா? லூசு போய் விளையாடுறீங்களா? ஒரு வரியில இதை மட்டும் சொல்லணுமா? ஆனால் அவன் உலகில் வாழ்க்கையில உட்கார்ந்து வருஷம் புறம் படிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்ன கதை விடுறீங்க? யார் கதை விடுறா? இது எல்லாமே இந்த ஆன்மீக சொற்பொழியாளர்கள் பண்ற வேலைகள். சரிதான்? அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும். என்னத்தை சொல்லு, என்ன சொல்லி பிடிப்ப? ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் எப்படி உணருமா? இப்போ உனக்கு காலேஜில் ஒரு பாடம் அப்படின்னா காலேஜில் ஒன்றே எடுக்க முடியல. அதுக்கு கீழே இருந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து, அதுக்கு இப்போ 1ஆம் கிளாஸ்லாம் கிடையாது, அதுக்கும் கீழே 4 கிளாஸ் போயிடுச்சு இல்லையா? யூகேஜிங்கிறான், அப்கேஜிங்கிறான். ஆமாம், இப்போ தொட்டில் கேஜி வந்துடும். அடுத்தால வரும் பாருங்க, வராமல் போகிறது. தொட்டில் கேஜிலேருந்து ஆரம்பிச்சு அந்த காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கு இங்கே இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வரணுங்கிறான். கொண்டு வந்தால் தான் அது உனக்கு விளங்கும் அப்படிங்கிறான். ஏன்னா சாதாரண உலகியல் கல்விக்கே உனக்கு இவ்வளோதான் விளங்கும்னு சொன்னால், இது உயிர்கல்வி. உயிர்கல்வி நீ எப்படி ஒரு வாரத்தில் சொல்ல முடியும்? அப்படி சொன்னான்னா அவன் சொல்லப்பட்டவன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும், கேட்கப்பட்டவன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும். என்ன சொல்லலாம், பக்குவம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு நம்ம உமாவதி சிவகர் சுவாமிகளுக்கு அவருடைய குருநாதர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், உண்மைதான் உணர்ந்தார். அது பக்குவான் மக்களுக்கு மட்டும் சொல்ல முடியுது. அதுவும் பக்குவான் அவன் எத்தனை யுகங்களா அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை பிறப்புகளா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அதனால கற்பவைன்னு ஒரு சொல்லு, அதனாலதான் திருக்குறள்ல வச்சார். அது கற்க கசடர கற்க, கற்பவையை கசடர கற்க, அதெல்லாம் நிப்பாட்டிக்கிடாத, நிற்க அதற்கு தக. இன்னைக்கு செய்ய முடியுமா? பஸ்ல ஏறும்போது சொன்னான், சாமி கும்பிட்டு எல்லாம் சரி 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 போயிட்டாங்க, நீ போய் பத்திரமா போனா அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான். சொல்லணும்னு சொல்லு. அதனால செவ்விய நூல் அப்படின்னாரு. அது எப்படி இருக்கணும்? இலக்கண வரம்பு இருக்க வேண்டும். அப்ப இலக்கண வரம்பு இல்லாது ஒரு செயல் இருந்துன்னு வச்சுக்கிடுவோம். கபடி 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 விளையாடுறோம், ஒரு அவுட் கோடு போட்டாச்சு, அவுட் கோடு போடணும். அதுக்கெல்லாம் உப்பு கோடுன்னு ஒரு கோடு உண்டும், அது ரெண்டுக்கும் இடையில ஒரு கோடு உண்டும், நடுக்கோடு, அப்புறம் உப்பு கோடு, அவுட் கோடு. இந்த விஷயம் அதே போல நடுக்கோடு, உப்பு கோடு, அவுட் கோடு. கபடி விளையாட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது ஒரு சட்டத்தின்படி நடக்கிறது. இவன் பாடிக்கொண்டு அந்த உப்பு கூட தொடாம வந்தா இவன் அவுட்டு, இவன் பாடி போய் அவன் அந்த கூட தாண்டினாம்னா அவன் அவுட்டு. இதுக்கு எடுத்து தொட்டாலும் அவுட்டு. இது ஒரு வச்சிருக்கோம், ஒரு வரையறை வச்சிருக்கோம். சாதாரண விளையாட்டு, உடற்பயிற்சி சார்ந்த விளையாட்டு, அந்த விளையாட்டுல கூட ஒரு வரம்பு வச்சிருக்கோம். சரி அவுட் கோடெல்லாம் வேண்டாம், எதுக்கு அவுட் கோடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட ஆரம்பிச்சான்னு வச்சுக்குவோம். அவன் என்ன செய்வான்? நேரா சென்னையில படிக்க ஆரம்பிச்சான்னா அவன் சிதம்பரம் மாதிரி தான் நிற்பான், அதுக்கும் தண்ணி போயிட்டே இருப்பான். இவன் மூச்சை விட்டு உயிரை விட்டுற வரைக்கும் அவன் போயிட்டே இருப்பான். அப்ப அவுட் கோடுன்னு வைக்கணும், அது வரம்புக்குள்ள. அப்ப இலக்கணம் என்பது ஒரு வரம்பு சட்டம். இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா? கல்யாணம் கட்டினா இப்படிதான் பண்ணணும், வாழ்க்கைனா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் குடும்பம் நடத்தணும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு குடிசை கட்டுறோம், குடிசை இப்படிதான் முதல்ல பிளான் பண்ணி கட்டுறோம். ஒரு சாம்பார் இருக்கணும், ஒரு பிளான் பண்ணி தான் சாம்பார் வைக்கிறோம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குல்ல. அப்ப இலக்கண வரம்பு இல்லாம போச்சுன்னா சாம்பாருக்கு 4 கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு 4.5 லிட்டர் தண்ணியும் ஒன்னா ஊத்துனா அப்படி இருக்கும். அப்ப இலக்கணம் போயிடுச்சாங்க. அப்போ அதுக்கெல்லாம் இலக்கணம் தேவை. சரி இங்க பார்ப்போம். செவ்விய நூல் இலக்கண வரம்பாலும் நுவலப்படும் பொருள் சிறப்பாலும் இருக்கக்கூடிய நூலுக்கு பேர் தான் செவ்விதியான நூல் அப்படின்னு சொன்னாரு. செவ்விய நூல் கற்றதனால் ஆய பயன்குள் என்ன? வாளறிவன் நற்றால் தொழார் எண்ணின். அற்புதமான ஒரு குரல். அப்போ என்ன படிச்சு முடிச்சாரு? படிச்சா என்ன செய்யணும்? வாளறிவன். வாளறிவன் யாரு? பரமேஸ்வரன் தான். என் குணத்தான் தாளை வணங்கா தலைவர்னு ஒரு குரல். அப்ப என் குணம் உடைய பரமேஸ்வரன் மட்டுமே வாளறிவன். முற்றுடைய அறிவுன்னு. வாளறிவன்னா முற்றுடைய அறிவு. அந்த அறிவு அவனை நம்ம தொழாம இருந்தா அப்ப கற்றதல் ஆய பயன் போயிடுச்சுன்னு. அப்போ கற்பதே என்பது ஒரு உயிருக்கு பெறும் பொருட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால சொல் பொருள் தெளிதலும் அவற்றின் மெய்மை உணர்தலுமாகிய பயன் இருக்கே, அது மலரடிக்கு ஆளாதல் என்கின்ற சொல்லுக்கு நம்ம போயிடணும். அப்படி துணிந்தவர்கள் மட்டும்தான் உண்மையான புலவர்கள். மலரடிக்கே ஆதல் என்பதுதான், அதாவது மெய்மையை அதாவது உண்மையை உணர்தல். பசுபதி வாசம் அப்படி சொல்றோம். பதிவசு வாசம் சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு. என்னது புரிஞ்சு போச்சு? அதனுடைய இலக்கணம் என்ன? அவருக்கு என்ன இலக்கணம்? உனக்கு என்ன இலக்கணம்? ஆன்மாவுக்கு என்ன இலக்கணம்? ஆணவ மலத்துக்கு என்ன இலக்கணம்? அது என்ன சார்பு உடையது? அப்ப இதெல்லாம் முழுமையா தெரியறது, அறியறது, உணர்வது, இதெல்லாமே இருக்கு. எல்லாம் முடியறதுக்குள்ள நூல் வந்துதான் அந்த மெய்மை உணர்தல், உண்மையை உணர்வு. அந்த உணர்தலான பயன் இருக்கே, அது கடைசியாக பரமேஸ்வரனுடைய மலரடிக்கே வாளறிவான் நற்றால் மலரடிக்கே தொழார். அவருக்கு ஆளாதல் என்பது துணிந்தவர்கள் யாரு? புலவர். மையனியும் கண்டத்தர் மலரடிக்கே ஆனார். எனவே நீக்கிதனை உணரக்கூடிய பான்மை இருக்க, எதை நீக்கணும்? இங்க இந்த இடத்துல ஏகாரம் பிரிநிலைக்கண் வரும். இதுதான் அதனால தெரியும். பொய்யடிமை இல்லாத புலவர் என்று புகழ் மிக்கார்னு பாட்டை முடிச்சாரு. செய்யுள் கண் வரக்கூடிய சொற்களின் அமைவை தெளிதலும் அதனுடைய நூல் பலவற்றையும் நுணுகி ஆராய்ந்து
தெளித்து அதன் ஆகிய எல்லாம் மெய்யுணர்வுடைய பயனாக விளங்கக்கூடிய செம்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இல்லையா? எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் செம்பொருள் காண்பது அறிவு இல்லையா? உண்மையான அறிவு இருக்கு, அந்த பொருளை பார்க்கணும். அதனால செம்பொருள் அடைவோம் என்று சொல்றார் துணிந்து. விளங்கி ஒளி வீசக்கூடிய நஞ்சினை உண்ட கழுத்தினுடைய பரமேஸ்வரனுடைய மலரணைய திருவடிக்கு ஆளானவர்களே உண்மையான புலவர்கள். அங்க மெய்மை உணர்ந்த காரணத்தினால இவர்களுக்கு பொய் அடிமை இல்லாத புலவர்கள் அர்த்தம். அங்க நூல்கள் வாயிலாக மெய்மையை உணரச் செய்த காரணத்தினால இவர்கள் பொய்க்கு ஒரு காலமும் அடிமையாக மாட்டார்கள் அப்படின்னா பிறவிக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அவங்க தான் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியே அப்படின்னு. அதனால மெய்யை உணர்ந்த காரணத்தினாலே செம்பொருள் கண்டாச்சு, அதுக்கப்புறம் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று குறித்து போற்ற இங்கே இவர் விரவிக்கிறானார். பொற்பமைந்த அறவாரும் புரிசடையாறு தமையல்லால் சொற்பதங்கள் வாய் திறவா தொண்டு நெறி தலை நின்றே பெற்றினையில் மெய்மை உடையவராம் பெரும் புலவர் மற்றவர் தரும் பெருமையார் அறிந்து உரைக்க வல்லார்கள். இவர்கள் அழகிய பாம்புகளை அணிந்து முறுக்குண்ட சடையுடைய பரமேஸ்வரனையே அல்லாமல் மற்றொருவரை பற்றி சொல்பொருளை அமைத்து சொல்ல இயல்பில் திருத்தொண்டின் நெறியில் முதன்மை பெற்ற பண்பினாலே அங்கே மெய்யுடையவர் ஆகியோர் ஆகிறார். அதனால இவர் பெரும் புலவர்கள்னு பேர், பெரும் புலவர்கள் ஆவார்கள். அதனால இவருடைய பெருமையை அறிந்து உரைக்க வல்லவர்கள் யார் சொன்னா எவரும் இலர் என்பதை தலை நிற்றல்னா முதன்மை பெறுதல்னு அர்த்தம். இப்ப மெய்ப்பொருள்னா என்ன? நிலையுடைய பொருள், நிலை இல்லாத பொருள். நிலை உடையதும் அதுவே தலைமை உடையதுமாக இருக்கணும், அதுதான் மெய்ப்பொருள். ஏன்னா மெய்ப்பொருள்னா உள்ள பொருள்னு அர்த்தம். என்னெல்லாம் இருக்கு? எது உள்பொருள்? இது பதி, பசு, பாசம் மூன்றுமே உள்பொருள் தான், மூன்றுமே நித்த பொருள் தான். இருந்தாலும் அதில் உள்ள தலையாயது அறிவிக்காமலே அறிவன் மட்டுமே தலைவன் இல்லையா? ஆணவ பலத்தை போய் தலைவன் சொல்ல முடியுமா? இல்ல உயிரை போய் தலைவன் சொல்ல முடியுமா? அறிவிக்காமலே அறிபவன் தலைவன். அதனால அந்த அந்த தன்மையை தலைமை பொருளாக உணர வேண்டும். அந்த பொருள் பரமேஸ்வரன் ஒருவரே என்று உணர்ந்து போட்டவருடைய பான்மையில முதன்மை பெற்றவர்கள் இவர்கள். நம்ம சிவஞான சுவாமிகளுடைய பிரதான சிஷியராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் 2ஆம் காண்டம் பண்ணாங்களே கச்சியப்ப முனிவர் இருக்கார, அவருக்கு கவிராட்சிசர்னு பேர். நம்ம இப்ப இருக்கப்பட்ட சினிமா பாடல் எழுதுனா அவனுக்கு பேரரசுங்கிறான். கவி பேரரசு. சரி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம்னா மகாகவி காளிதாஸ், மகாகவி காளிதாஸ். அதாவது எந்த அளவுக்கு தரங்கட்டு போச்சுங்கிறதுக்கு நமக்கு வருத்தம் அடையிறதாது. அப்ப மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அது அப்படிங்கிறது இங்க விதிவிலக்கா போய் நாசமா போச்சா. அப்புறம் இவருக்கு பேர் என்ன, அதான் பாரதியாருக்கு அவருக்கு என்ன சொல்லுவாங்களே மகாகவி தானே அவரும். சரி, அவரும் மகாகவி தான். சரி, அவரு இலக்கணமா படிச்சாரு, அவரு மகாகவி. கூட ஆமா, அதுல அவரு இலக்கணம் படிச்சவங்க. இலக்கண நூல்கள் சமஸ்கிருத இலக்கணம் படிச்சு அதன்படியா குமாரசம்பவம் அற்புதமான நூல் பண்ணாங்க. ஆனா அவர் மகாகவி. ஆனா இவருக்கும் ஒரு மகாகவின்னு இருக்கான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 புராணங்களுக்கு மேல, தல புராணங்களுக்கு மேல ஏற்றினாரு உவேசாவோட குருநாதர். அவர் மகா வித்வான்னு பேர். இல்ல வித்வான்கள்லயும் மகா வித்வான்னு பேர். அதுக்கப்புறம் மகாவித்வான் கொடுக்க முடியல, பேர் வேணா மகாவித்வான் ஒதுக்கலாம், போட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைய வரைக்கும் இந்த கவி ராட்சசங்கிற பேரை யாருமே புல் பண்ண முடியாது. ராட்சச தனையா இருக்கு, அது பாட்டில் புராணம் அப்படியே கொட்டிக்கிட்டே போகும். அந்த மாதிரி உள்ளவர் யாரு? நம்ம கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம் பண்ணவங்க, இவங்க காஞ்சி புராணம் பண்ணவங்க. இது சிவஞான சாமியுடைய பிரதான சிஷ்யர். தணிகை என்கின்ற தனிய புராணம் பண்ணவர். தணிகை என்கின்ற இடத்துல ஜமீன்தாராக வாழ்ந்து
ஒன்றுமே இல்லாம துறவு மேற்கொண்டவர்கள். அப்பேற்பட்ட வள்ளல் அவர். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, புலவர்கள் அப்படின்னா மெய்மை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் புலவர்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மிச்சவங்களாம் புலவர்னு சொல்றதுக்கு லாய்க்கே இல்லை. இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் சொல்லல, சேக்கலார் சாமிகள் சொல்றாரு. அவ்வளவுதான். அதனால ஆங்க வருதம் அடியினைகள் தலை மேற்கொண்டு அவனு எல்லாம் தாங்கிய பெண்குடை வளவர் குலம் செய்த தபமனையார் ஓங்கி வளர் திருத்தொண்டின் உண்மை உணர் செயல்புரைந்த பூங்களார் புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகழ்கின்றாம். அத்தகைய பொய் அடிமை இல்லாத புலவர்கள். அதாவது மெய் அல்லாதவர்களை அவர்கள் நினைக்கவும் மாட்டாங்க. அப்புறம் எப்படி படிப்பாங்க இல்லையா? அதான் இல்லை, இந்த காலத்தை நினைச்சிட்டோம்னா இந்த காலத்துல என்ன பாடல் இருக்கு? பாடல் என்பதே இல்லை. சரி, அப்படியே பாடல் இருந்தாலும் எல்லாம் சிற்றின்ப பாடல்களை படிச்சு அதை பெரிய ஆளாகி அதுல சம்பாத்தியம் பண்ணி சந்தோஷமா வாழ்றான் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அவர்கள் பொய் அடிமை உள்ளவர்கள் புலவர்கள். இவங்கெல்லாம் பொய் அடிமை, பொய்க்கு அடிமை ஆயிட்டாங்க. பொய்யடிமை புலவர்கள். ஆமா, பொய்யடிமை புலவர்கள். ஆனா இங்க சேகராசாமி பொய் இல்லாத, பொய் என்பதை நீக்கிய மெய்மை உணர்ந்தவர்கள் எவர்களோ. அப்போ நம்ம திருவள்ளுவர் நாயனார் எடுத்துக்கலாமா அப்படி அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல, எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் பொது நூல் என்று சைவத்துக்கு பொதுமறை பண்ணார் ஒழிய சிறப்பு மறை எதுவும் பண்ணல. அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 பொருள்கள்ல ஒரு நூல்ல 4ம் சொல்லப்படும். அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 பதார்த்தங்களும் அந்த நூல்ல இருக்கும். திருக்குறள்ல இருக்கா? திருக்குறள்ல இல்லை என்பதுதான் எல்லாரும் தெரிஞ்ச செய்தி. ஆனா நான் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அவர் சைவர். அந்த மாதிரி ஒரு நூல் பண்ணியிருந்தாருன்னா அப்புறம் அதை இலக்கணத்தை மீறினதா போய். ஆனா அவர் பண்ணல. அறம்பொருள் இன்பம் 3 பால்களை மட்டும் வச்சாரு. அந்த வீடு என்கின்ற 4வது சதுர்த்தத்தை அப்படியே அறத்தின் பால்களை துறவரத்தில் கொண்டு போய் வச்சார். அதுல அறத்து பால்ல துறவரத்தையே உள்ள வச்சு படிச்சு, அதனால 4 இதையும் ஒன்னா வச்சாங்க. இருந்தாலும் இது உலக பொதுமறை என்று சொல்லி முடிச்சோம். அருளாளர்கள் வாயிலாக வந்ததில்லை அப்படிங்கிறது. அதனால போட்டு போய் நக்கீரெல்லாம் வச்சுக்கலாம். சங்கத்தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இறைவனார் கூட கலவையில் பண்ணாரு, அவரையும் சேர்த்துக்கலாம். அதுல பொய்யடிமை இல்லாத புலவரும் சேர்த்துக்கலாம், வரிசையில் வச்சுக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம ஒரே வார்த்தை என்னன்னா, பரமேஸ்வரனை உணர்ந்து அதன் வாயிலாக படிக்கக்கூடிய. அதனாலதான் 11ஆம் திருமுறை தொகுக்கப்பட்டது. சரிதா? அங்க உள்ள எல்லாருமே பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அதனால 11ஆம் திருமுறை தோன்ற காரணமே இந்த சொல்லுனால. ஆனால் 16ஆம் திருமுறை என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்ப யாரு புலவருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். அந்த தன்மையை உடைய பொய் அடிமை இல்லாத அந்த புலவருடைய திருவடிகளை எம்முடைய தலை மீது வணங்கி கொண்டு இப்போ யோசனை பண்ணுவாங்க. சேக்கலார் சுவாமிகள் 61 நாயன்மார்கள் மட்டுமா சொன்னாரு? அவரை மட்டுமா இந்த திருத்தொண்டில் வச்சிருக்காரு அப்படின்னா இல்ல, தொகையா அப்படி எப்படி கூட்டம் கூட்டமா. இப்போ 16ஆம் ஆசிரியர்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துருவாங்க. வந்த முடியுமா? இல்ல, அது தனின்னு வைங்க. இந்த ஒரு வரிக்கு சொல்ற இல்லையா? அவ தாங்கி அரசளித்து வெண்கொற்ற குடையை உடைய, அதுக்கப்புறம் அடிமை இல்லாத புலவருடைய திருவடிகள் எம்மோது எம்முடைய தலை மீது வைத்து வணங்கி கொண்டு இந்த நில உலகினை தாங்கி அரசளித்த வெண்கொற்ற குடையை உடைய சோழ மரபினுடைய செய்த தவ பயனாக ஒருவர் அவதாரம் செய்தார். அவர் மேலோங்கி வளர்கின்ற தொண்டின் உண்மைத்தன்மையினை உணர்ந்த செயலை செய்தவரும் அவருடைய கடலணிந்த வெற்றி உடையவரும் ஆகிய புகழ்ச்சோழ நாயனாருடைய திருத்தொண்டை சொல்ல புகுகின்றோம். ஆங்குன்னா அந்த பாட்டுல தன்மை அப்படின்னு. இந்த அளவுல பொய்யடிவை இல்லாத புலவருடைய புராணம் முற்று பெற்றது தெரிஞ்சுட்டோம்.
இனி புகழ் சோழ நாயனாருடைய புராணம் ஆரம்பிக்கின்றது. திருச்சிட்டோம். குலகரியின் குலகிரியின் கொடு முடிமேல் கொடி வேங்கை குறியெழுதி நிலவு தருமதி குடைமேல் நெடு நிலங்காதினு இனிது அழிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமூதூர் உலகில் வளர் அணிகள் எல்லாம் உறையூராம் உறையூர். குலகிரின்னு குலகிரின்னு என்ன மனம் தெரியுமா? பாட்டுல குலகிரின்னா இமயமலை. சரியா? இமயமலையினுடைய உச்சியின் மீது தன்னுடைய வேங்கை பொடி அந்த கொடி நாட்டினர் இல்லையா? அதனால இமயமலை உச்சி மேல் தன்னுடைய வேங்கை பொலிக்கொடியினுடைய குறியை பொறித்து வைத்தாராம். அங்கே வெண்மையான ஒளி வீசுகின்ற முழுமதி போன்ற வெண்கொற்ற குடை நிழல்ல நீண்ட இந்த நிலவுலகத்தை காத்து இன்பம் பெருக அரசு அளிக்கக்கூடிய புகழையும் குடையையும் உடைய தமிழ் சோழர்களால் ஆளப்பட்ட அந்த சோழ வளநாடு இல்லையா? என்ன அந்த சோழ வளநாட்டுல என்ன சந்தேகம் சொல்லு? பரவாயில்ல, முதல் பாட்டிலே நல்லா இருக்கு. என்ன சந்தேகம் பண்ணீங்கன்னு சொல்றேன். புகழ் சோழர் அங்கங்க போனாருன்னு யோசனை பண்ண அப்படிதானே? யாரு புகழ் சோழர்னு யோசிக்கிறேன் சார். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இருந்தாலும் முதல் பாட்டிலே நம்ம தப்பர்த்தம் பண்ணிக்க கூடாது. பின்னாடி பாட்டுல பார்ப்போம். இங்க புகழ் சோழர் போய் இமயமலையில போய் ஒன்றும் பொறிச்சு வைக்கல. ஆனா அந்த பரம்பரையில வந்தவர்னு சொல்றாரு. சரிதான்? சோழர்கள் இங்கிருந்து இமயமலைக்கு போய் அங்க தன்னுடைய வேங்கை என்கின்ற புலி கொடிய அங்க செதுக்கி வச்சாங்க இமயமலையில கொண்டு போய். அந்த பரம்பரையில வந்தவர் இவரு அப்படின்னு சொல்றார். இன்பம் பெருகும் அரசை அளிக்கும் புகழையும் குடையும் உடைய தமிழ் சோழர்களால் ஆளப்பட்ட அந்த சோழ வளநாட்டுல உலகில் வளர்ந்து ஓங்கக்கூடிய அழகுகள் எல்லாம் தாங்குவதற்கு இடமாக இதுதான் என்று சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா உறையூர் என்னும் மிக பழமையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம்ங்கிறது தெரியும். கொடுமுடின்னா பாண்டி கொடுமுடியோ அப்படின்னு வந்துவிடாது. கொடுமுடின்னு என்ன, கொடுமுடிக்கு என்ன அர்த்தம்னா கொடுங்கைன்னு பேர். இப்போ ஆலயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுங்கைன்னு பேர். அப்படின்னா அந்த வளைஞ்சி அடிச்சுப்பாங்க அழகா. அந்த வளைவுக்கு பேர் கொடுங்கைன்னு பேர். இப்போ கொடுமுடின்னு என்ன அர்த்தம்? வளைந்து இருக்கக்கூடிய உயரமான சிகரம்னு. அதனால கொடுமுடி அப்படிங்கிறது. அப்புறம் பாட்டில் உள்ளுரைன்னாரு. உள்ளுரைன்னா உள்ளே தங்குவதற்கு உரிய அப்படிங்கிறதுக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகத்தில் உள்ள அழகுகளெல்லாம் ஒருங்கே உறையக்கூடிய ஊர் எது அப்படின்னா இந்த உறையூர் என்பதாம். சரிதான்? அது எப்படி? திருவாமூர் போல, திருவாய்மூர் போல, என்பொழி போல, இதெல்லாம் அணிகள். எப்படி அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்னா பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், இந்த 5 இருக்கும். அப்படி இருந்தாதான் அதுக்கு ஊர்னு பேர். அப்பேற்பட்ட ஊர் எதுன்னா உறையூர். உறையூர் சோழர். அளவில் பெரும் புகழ் நகரம் அதனில் அணிமணி விளக்கும் இடைவெயிலின் சுடற்படலை இரவொளிய எரி பணவாய் கிளரொளி சேர் நெடுவான பேர்யாற்று கொடிகளவும் வளரொளி மாளிகை நிறைகள் மருங்குடைய மருங்கு எல்லாம். அளவற்ற பெரும் புகழையுடைய அந்த நகரத்துல அழகிய மணிகளாலே விளக்கம் பெறக்கூடிய இளம் வெயிலின் ஒளி தொகுதிகள் அங்கே இரவு பொழுதே இல்லாமல் செய்து கொண்டு இருக்கின்றது. அங்கே வீதிகளில் விளங்கக்கூடிய ஒளியினை, மாளிகைகளில் விளக்கக்கூடிய கொடிகளுடைய வரிசைகள், வானில் விளங்கும் கங்கை பேராற்றில தொய்பனவும் பேரியாற்றில் தோய்பனவாவும் அமர்ந்துள்ள மணிகளுடைய ஒளி, இதெல்லாம் முற்றிலும் இருளை நீக்கி நிற்கின்றது என்று சொல்றது. மாளிகைகளுடைய கொடிகளுடைய விண்ணில் உள்ள கங்கை ஆற்றில் இந்த மாளிகையில கொடிகள் எப்படி இருக்கான்? தேவலோகத்தில் உள்ள கங்கையிலே போய் ஒளி வீசுற மாதிரி தோய்வனமாக நிற்கும் மணிகளுடைய ஒளிகளும்
கொடிகளுடைய உயர்வும் அங்கே சுட்டி காட்டப்பட்டது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால சுடர் படலை. சுடர் படலைன்னா ஒளியினுடைய தொகுதி. சூரியன் உள்ளார ஒளி தொகுதி அங்கே. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சுடர் படலை அங்கேருந்து அழிச்செடுக்கிறது. ஆனால் இங்கே மருகில் பக்கத்தில் உள்ள மாளிகைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அது வானத்தில் உள்ள ஆற்றுல போய் தண்ணி போய் சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்குங்கிறத மாதிரி சொல்றோம். நாகத்தலம்பும் பிளத்தும் நானிலத்தும் நலஞ்சிறந்த போகமனை அனைத்து உருக்குப்பாம் போகம் அனைத்து நிற்கும் உருப்பாம் பொருள் பிறந்த வளத்தின் வாய்மாகம் நிறைந்திடமழிந்த வரம்பில் பல பொருள் பிறங்கும் ஆகரமுத்துள அளவில் ஆவன வீதிகள் எல்லாம். நாதலம்னா விண்ணுலகம்னு அர்த்தம். நாதலம்னா நாகதலம் அப்படின்னு கீழே கொண்டு போயிடக்கூடாது. இங்க நாகதலம் அப்படின்னு சொன்னா இங்க விண்ணுலகம்னு அர்த்தம். பிளம்னா கீழுலகம்னு அர்த்தம். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இங்க ஆகாரம் முத்துள அளவில். ஆகாரம்னா கடல். இப்போ மேல் உலகான விண்ணுலகத்திலும் கீழ் உலகத்தில் உள்ள பாதாள உலகத்திலும் இப்ப நாம தங்கியிருக்கூடிய மண் உலகத்திலும் உளவான நன்மையில் சிறந்த போகங்கள் அனைத்திற்கும் உறுப்பான ஒப்பற்ற வளங்களை உடையவனாக இருக்கின்றது இந்த இடம். வானலாவில குவிந்திருக்கூடிய எல்லையற்ற பல வகைப்பட்ட பொருள்கள் எல்லாம் அங்கே ஓங்கி விளங்கக்கூடிய கடை வீதிகள் எல்லாம் அங்கே கடல் மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஆகர மொத்த அளவில் ஆவண வீதி, கடல் மாதிரி வீதிகள் எல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம தெரியும். இல்லை போகத்துக்குரிய பொருட்கள் என்னெல்லாம் என்ன அணிகலன், பட்டாடை, அவ்வளோதான். முடிச்சு முதல்ல என்னன்னு நினைச்சுடுங்க, அவ்வளோதான். பார்ன நயமதம் பொழிந்து பனி விசும்பு கொலமுழங்கும் ஒரு முகவெங்கரைப்படியும் கரை அடியும் புடையினம் என்று அடைய வரும் சேரர் மலையின் சோர்மலையின் விடுமதத்து சுடரும் நெடு மின்னோடை கார்முகிலும் பழத்தெரியா களிற்று நிறை களம் எல்லாம் தரை நனையும்படியாக மதை நீரை பொழியக்கூடிய யானை. அது எப்படி இருக்கு? போர் தொழில் வாய்ந்த உரல் மாதிரி இருக்கான். ஒவ்வொரு யானைக்குள்ளே கால் அடிப்பா. அப்படி நடந்து போகும்போது தங் தங். ஆகையாற்றல் அவற்றையெல்லாம் அந்த மத நீரை பொழிந்த யானை இருக்கக்கூடிய யானைகளை பற்றி சொல்றார். போர் தொழில் வாய்ந்த உரல் போன்று இருக்கக்கூடிய அடிகளை உடைய யானைகளும் அருகே அவற்றினுடைய இனம் என்று வந்து கூடி பொழியும் மலையை மதத்தையும் மின்னலான நெற்றி பட்டத்தையும் உடைய கரிய மேகங்கள் போன்றிருக்கக்கூடிய யானைகளையும் இங்கே வரிசை பெற கட்டுகின்ற அந்த யானை கூடங்களில் எங்கும் பலவாக வெவ்வேறு பிரித்தறியப்படாத மாதிரி அங்க ஒரு யானை கோட்டையே அவ்வளவா அற்புதமாக சொல்றாரு. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப யானை கூட்டங்கள்ல தம் இனம் கருதி கொண்ட மேக கூட்டங்கள். நல்லா பாத்தீங்கன்னா வெள்ளையா மேகம் போதுன்னு வச்சுக்குவோம். வெள்ளை வெள்ளையா போய்கிட்டே இருக்கும். கருப்பு மேகம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கி தன்னுடைய இனம் மாதிரி. அவன் கருப்பு கூட்டம் மட்டும் நகலும் வெள்ளை மேகம் அப்படி பேசாம நிற்கும். கருப்பு கூட்டம் மட்டும் தனியா தெரியும். நீங்க பார்த்தாங்கன்னா தெரியும். அதுக்கு அந்த உயரம் தான் வித்தியாசம். இருந்தாலும் கீழே இருந்து பார்க்கும்போது அந்தந்த மேக கூட்டங்கள் அந்தந்த இனத்தோடய சேர்த்து இருப்பது போலவே தோன்றும் நமக்கு. சரிங்களா? உண்மை அதுதான். ஏன்னா இது கொஞ்சம் கனம் ஜாஸ்தி, கொஞ்சம் கனம் கம்மி, அவ்வளோ. அது போல இங்க யானை கூட்டங்களுடைய இதெல்லாம் சாமி சொல்றாருல, மேகத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கிறது. யானை கூட்டங்களின் தம் இனம் என்று கருதி மேக கூட்டங்கள் படிந்தன. அது போல படிந்த நிலையில் என்ன செய்யுது? யானைகள் இவை மேகங்கள் இவை என்று பிரித்தறிய முடியாத இயல்புடைய கூட்டங்கள் என்பதும் ஒரு வேண்டது. ஏன்னா கார் மேகம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்குள்ள கார் மேகம் நிஜமாவே கருப்பே இல்லை. இப்போ வந்து செம்பட்டம் பாய்ஞ்சிருக்கு. அதனால பாதி மழை பெய்யுது, பாதி மழை பெய்யாமல் போயிடும். கருன்னு இருக்கக்கூடிய மேகம்.
இல்லையா? அது வேற யானை வேறு அவ்வளவு பிரித்தர முடியாத அளவுக்கு இங்க யானைகளும் இருந்ததா சொல்றாரு. அப்ப அந்த இடங்கள்ல மலைகளும் அந்த அளவுக்கு பொழிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். இனி பாட்டுல கரைன்னா உரல்னு வரும். அந்த கரைன்னா காலில் உள்ள உரல் எவ்வளவு பெருசு இருக்கும், அது யானையும் பெருசு. யானைகளுடைய மதமும் நெற்றி பட்டமும் இருக்கு. பட்டமும் கருமை நிறமும் உடையன. இதெல்லாம் மதம் தண்ணீர், நெற்றி பட்டம் வெள்ளை, கருமை நிறம், அதோட உருவ நிறம் அது கருப்பு. இப்போ மேகத்தட்டி உள்ள வைக்கிறாரு, இல்லை பொருத்தி காமிக்கிறாரா? புரியுதா? புரியுதுன்னு சொல்லணும். இல்லை, மதம் மழையா பொழிகிறது, நெற்றி பட்டயம் வெள்ளையா இருக்கிறது, யானையினுடைய உருவம் கருப்பு. இப்ப வெள்ளை மேகம், கருப்பு மேகம், மழை பொழிகிறது, 3 மேக கூட்டங்கள் போல இருக்கு அப்படின்னு உதாரணத்தை. அவற்றை போலவே மேகங்களும் இருக்கு. மதமாகிய மதமும், மலையாகிய மதமும், மின்னலாகிய நெற்றி பட்டயமும், கருமை நிறமும், மழை பொழிவுக்குள்ளனவும், அவற்றையெல்லாம் அவை இனமாயின என்கிறத நம்ம தெரிஞ்சுட்டார். படுமணியும் பரிசருக்கும் ஒலிகிளற பயில் புறவி நெடுநரை முன் புல்லுணர்வாய் நீர்த்தரங்க நுரை நிவப்ப விடும் சுடர் மெய்யுரை அடுக்கள் முகில் படிய விளங்குதலால் தொடு கடல்கள் அணையவல துரங்க சாலைகள் எல்லாம் ஒலிக்கக்கூடிய மணிகளும் குதிரைகளுடைய கனைப்பு ஒளியும் அது மிகவும் ஒலிக்கின்றதாம். அது விளக்கமுடைய குதிரைகளுடைய நீண்ட வரிசையில அது என்ன சாப்பிட்டு இருக்கு? புல்லு சாப்பிட்டு இருக்கு. அவற்றின் வாய் நீர் நுரை கக்குவார். அந்த வாய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அப்படி நுரையா கக்குவார். நீரில் வரும் நுரையினர் அது அலை விளிம்பில் உள்ள நுரை போல அங்கே படிகின்றது அப்படிங்கிறது. ஒளிபிடுகின்ற கவசங்கள் மலை மீது முகிலன படியவும் விளங்குவதனால இங்கே பற்பல குதிரை சாலைகள் எல்லாம் தோண்டப்பட்ட கடல்களை போல இருக்கின்றது அப்படிங்கிறத உபாரணம் சொல்றார். அது படையை பொறுத்து தான் மன்னனுடைய சிறப்பும் இருக்கும். அதனால இங்க குதிரை சாலைகளை அற்புதமாக சொல்றார். இது மேல மேல விசாரிச்சோம்ல நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதனால உதாரணத்தை சொல்றாரு. குதிரை கூட்டத்துல குதிரையுடைய ஒளி இருக்கு. அந்த ஒளியும் வாயிலிருந்து வரக்கூடிய நுரை நீரும், அது கடல்ல அலை நுரையா வர்றதும் அந்த கணைப்பு சம். இது ரெண்டையும் உதாரணமா வச்சு பரிசருக்கும் ஒளி அப்படின்னாரு. அதனால குதிரைகளுடைய கணக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் மெய்யுரைன்னு பாட்டில் வருது பாருங்க. மெய்யுரைன்னா என்னன்னா, அந்த குதிரைக்கு மேல வந்து ஒரு இது உட்கார்றதுக்காக ஒரு சீட்டை போடுவோம். அதுக்கு பிறகுதான் மெய்யுரைன்னு. சரியா? அது கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை மேலிடு கவசம். ஏன்னா அது சும்மா போடுறது இல்லை, அதை போட்டு கீழே அப்படியே பூட்டிடுவாங்க. அந்த உரை காண்டு விழாமல் இருக்கிறதுக்காக பூட்டிடுவாங்க. இல்லைன்னா இவனோட சேர்ந்து அந்த உரையும் சேர்ந்து விழுந்துடும், இவனும் போய் சேர்ந்துடுவான். அதனால கவச்சம். அதெல்லாம் மெய்யுரைன்னு. சேனம் தெரியும் நமக்கு. அதான் அதுக்கு தான் அந்த சேனம்னு சொல்றது. சேனம் அடுக்கள் முகில் மலைகள்ல படியக்கூடிய மேகங்கள். அதான் கடைசி பாட்டில் ஈட்டடியில துரங்கம்னாரு. துரங்கம்னாலும் குதிரைன்னு. குதிரை சாலை துரங்கம், குதிரை சாலை என்று துரங்க சாலைகள் எல்லாம் குதிரை சாலை. துளைக்கை அயிராவத களிரும் துரங்க அரசும் திருவும் விளைந்த அமுதும் தருவும் விழுமணியும் கொடுபோத உழைத்த கடல் இவற்றொன்று பெற வேண்டி உம்பரூர் வளைத்தது போன்று உளதங்கள் மதில் சூழ்ந்த மலர்கிடங்கு துரங்க அரசு. குதிரைகள்ல மேம்பட்ட அரச குதிரை துரங்க அரசு, பட்டத்து குதிரை. துளை பொருந்திய துதிக்கியுடைய ஐராவதம் என்னும் சேனை யானையும் உச்சிரை சிரவம் என்னக்கூடிய ஒரு குதிரையும். இது ரெண்டு என்ன பண்ணுச்சுன்னா, தேவலோகத்துல பார்க்கடல்ல கடையும் போது ஐராவத யானையும் வந்துச்சு. அந்த இதுல அது கர்ப்பமாக்கி அதுல வந்துச்சு. அந்த குதிரையும் அதுல இருந்தா வந்து உச்சரி சிரவம்னு பேரு. அந்த குதிரையும் வந்துச்சு. ஆமா, சிரவசா. சரி, இங்க சிரவம்னு சொல்லிட்டாரு. திருமகளும் அதுல அவளும் வந்தா. இப்படி கடைந்த அமுதமும் வந்து சேர்ந்தது,
கற்பக தருவும் வந்து சேர்ந்தது, சிந்தாமணியும் அதிலிருந்து வந்து சேர்ந்தது. இவற்றையெல்லாம் தேவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றமையினால அந்த வருந்திய பார்க்கடல் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஒண்ணு கூட இல்லை பார்க்கடல். இவற்றில் ஒன்றேனும் மீள பெற வேண்டி தேவர்களுடைய உலகத்தை வளைத்தது போல அங்கு மதிலை சூழ்ந்த மலர்களெல்லாம் நிறைந்த அகழிகளெல்லாம் அங்கே விளங்குகின்றது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புராணத்தை ரொம்ப அற்புதமா முடிச்சார். இதுதான் விழுமனையும் கொடுபோத உழைத்த கடல் எவற்றொன்று பெற வேண்டி எப்படியா ஒன்னாவது நம்ம பெற்றணும் அப்படின்னு நினைச்சாலும். அதனால தேவலோகத்தை சுத்தி பெரிய அகழி மாதிரி வந்துருச்சான், தண்ணி சூழ்ந்துருச்சான். இதான் இந்த மொத்தமா நானே எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஏதாவது புரியுது அவனுக்கு? அதனால அகழி வச்சிருக்காங்க. அப்ப அகழி எவ்வளவு பெருசு இருக்கு, கோட்டை எவ்வளவு பெருசு இருக்கு, அங்க எவ்வளவு பொருள்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரியா? நிறைந்த அகழிகள் எல்லாம் அங்கே விளங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ தன்பால் தோன்றிய பொருள்களை எல்லாம் தேவர்கள் கொண்டு போயிட்டாங்க. அவற்றை நாம ஏதாவது ஒன்னாவது வேணுமோ, அதனால இங்கதான் இருக்கு உலகம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உறையூர் என்கின்ற சேத்திரத்தை உறையூர் தேவலோகம் ஒத்து இருக்குன்னு சொல்றாரியா, வேற ஒண்ணும் இல்லை. அது இவ்வளவு ஒரு அற்புதமான ஓமானம் சொல்றாரு. தேவலோகத்தை ஒத்து இருக்கு, அதனால இதுதான் தேவலோகம் நினைச்சிட்டு தண்ணி என்ன பண்ணிச்சாங்க, அகழி என்கின்ற பார்க்கடல் சுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். காரேறும் கோபுரங்கள், கதிரேறும் மலர் சோலை, தேரேறும் மணிவீதி, திசையேறும் பசையில் அணி, பாரேறு முளை மடவார் மருங்கேறு மலர்கனை ஒன் பாரேறும் புகழ் உரந்தை பதியின் வளம் பகர் பரிதால். சொல்ல முடியாது, நகரத்தினுடைய வளமையே சொல்ல முடியாதுன்னு சொல்ற. என்ன மேகங்கள் தவழுகின்ற அற்புதமான கோபுரங்களையும் ஞாயிறு திங்களுமாய் இருக்கக்கூடிய 2 கதிர்களும் ஏறும் மலர் நிறைந்த பூஞ்சோலைகளும், கீழே பூமி சூரியனுடைய நிழல் விழவே இல்லை, அந்த அளவுக்கு பூஞ்சோலைகளும் இருக்கு. தேர்கள் உலாவுகின்ற அழகிய அற்புதமான வீதிகளும், எல்லா திசைகளிலையும் புகழ் பறந்து சொல்லக்கூடிய வசையற்ற அழகுகளை உடைமையினால அது ஒரு பெரிய விஷயம். இந்த குறை சொல்றதுக்கு மனிதனுடைய புத்தியில ஒன்று இல்லையா, ஏதிலா குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற பின் தீதுண்ட மண்ணுயிருக்கு திருக்குறள். உண்மைக்குமே இந்த உலகத்துக்கு தீங்கே வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன குற்றம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம நினைச்சிட்டாலே அடுத்தவங்க குற்றம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப இது நம்ம அடுத்தவனுக்கு கெடுதலும் செய்ய மாட்டோம். அப்ப இந்த உயிர்கள் எல்லாமே சாத்தியமா போயிடும், யாரும் கெடுதல் செய்ய போறதே இல்லை இல்லையா. ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லாம செய்வன் வைக்க போறான் மண்டக்காட்டுக்கு இல்லையா, போய் செய்வன் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆமா, அப்ப காரணம் பணம், பொறாம. அப்ப உன் குற்றம் முதல்ல ஏதிலா குற்றம் போல் தங்குற்றம் காண்கிருப்பேன் அண்ணு தீதுண்டோ கிடையாது. அப்போ என்ன வேணாலும் செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒண்ணு செய்யும். ஏன்னா பணம் தன்னுடைய குற்றம் எனக்கு தெரியல, சரி போட்டு. அப்படி தேர்கள் எல்லாம் உலாவுகின்ற அழகிய வீதிகளையும் எந்த திசைகளையும் புகழ்ந்து வருகின்ற வசையற்ற அழகுதான் வசையற்ற அழகுன்னு சொன்னார். இப்போ ஒருத்தருக்கு அங்க குறைய சொல்லலைங்கிறது தெரியும். எல்லாரும் நிறைவுடமையா மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு இடம் எதுன்னா உறையூர். அப்படி உடமையினால கச்சணிந்த மார்பகங்களை உடைய பெண்களிடத்து ஏறும் மலர் அன்புகளுடைய செயல் பொருந்திய சிறந்த உலகம் முழுவதும் பரவுகின்ற புகழ் கொண்ட உறையூர். அற்புதமான பெண்கள் எல்லாம் நிறைந்தக்கூடிய பெண்கள் அப்படின்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது காலில் சலங்கை கட்டுவோம், பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவ கால வயசு வர்றது வரைக்கும் என்ன சலங்கை போட்டுக்கலாம். சலங்குன்னா அந்த அதுக்கு என்ன சலங்கை தான், அதுக்கு பேர் என்ன, சண்டை இல்லை இல்லை கொலுசு அது மறந்து போச்சு. கொலுசு போட்டுக்கலாம். ஆண்களுக்கும் சின்ன குழந்தைங்கள போட்டு விடுவாங்க. அது பார்க்கறதுக்கு சதங்கைன்னு சொல்லி, உண்மையான சொல்லு சதங்கை தான். ஒரு வயசுன்னு வந்துருச்சுன்னா
அதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, அதை பருவம் வரக்கூடிய தருவத்தில் அதை அதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னு விதி இருக்கு. அதுக்கப்புறம் எப்போ போடுவாங்கன்னா, போடணும் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு போடணும், கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் போடாது. அதுக்கப்புறம் கணவனார் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் அந்த சடங்குகளை கலத்தக்கூடாது அப்படிங்கிறது விதி இருக்கு. மாற்றான் மனை என்பது நமக்கு கொல்லத்தகாத ஒன்று. மாற்றான் அடுத்தவனை பார்க்கறது, அடுத்தவன் பொருளை விரும்புவது போலதான் அதுவும். ஆனா அது பஞ்சமா பாகத்துல ஒன்று. ஒன்று பிறர்மனை நோக்கல் என்கின்ற ஒரு அதிகாரமே வச்சுக்க. என்ன தண்டனை, நரகத்துல என்ன தண்டனை கிடைக்கும்னு நான் பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை நானும் சொல்றோம்னு தப்பு கிடையாது. பிறனை நோக்கினா என்ன கிடைக்கும்னா ஒன்றும் கிடைக்காது, இந்த சந்தோஷமா இருக்கும். நரகலோகத்துலன்னு போகும்பொழுது அங்க என்ன செய்வான், நீ எந்த மனையெல்லாம் நோக்கணியோ, எந்த பிறர் மனையெல்லாம் நோக்கணியோ, எத்தனை ஒண்ணா வச்சிருப்ப, நீ பாக்குறதெல்லாம் நோக்கிட்டுல இருந்திருப்ப. அங்கெல்லாம் வரிசையா அதே மாதிரி உருவம் செய்து இரும்புனால காய்ச்சி பழுக்க காய்ச்சி வச்சிருப்பான். நீ விரும்பின பொம்மை எந்த பொம்மை தான் பாரு, ஆமாங்க ஆமான்னு சொன்னாலும் அடி, இல்லைன்னாலும் அடி, என்ன பண்றது, போய் சொல்ல முடியாது. அது என்ன செய்யுமா, ஒரு சவுக்கு ஒன்று கையில் வச்சிருப்பான். அது இந்த மாதிரி சவுக்கு கிடையாது, அந்த சவுக்கு இரும்புனால சின்ன சின்ன கண்ணிகளை போட்டு இருக்கக்கூடிய பெரு சவுக்கு, அதுல முள்ளு முள்ளா இருக்கும், முள் சவுக்கு. அதையும் பழக்க காய்ச்சி ரெடியா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சுண்டு சுண்டி இருக்கும், சுழி இருக்கும். போ நீ என்ன பண்ணன்னு நினைச்சே பண்ணு, விட மாட்டான். அதெல்லாம் எனக்கு தேவை, விட மாட்டான். அப்ப அதுக்குள்ள தண்டனையே நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பிறனவனை நோக்கல்ங்கிறது இவ்வளவு ஒரு பெரிய தண்டனை நம்ம கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணுக்கு இந்த தண்டனைன்னா இன்னும் என்ன ஒண்ணு எனக்கு ஓடி கூட எல்லா தண்டனையும் சொல்லுவான். நான் உட்காந்து கருட புராணமே நிஜமா பாடம் எடுக்கும். அவ்வளவு பெரிய மகா தண்டனைகள்லாம் இருக்கு. இல்லை இதெல்லாம் இல்லாதவங்க திண்ணையில இருந்து சாப்பிட்டுட்டு தூக்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கணும் எழுதி வச்ச கதையெல்லாம் இது, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப வேண்டாம். அப்படியே சூதசங்கீதை போய் படிங்க. சூதசங்கீதையில நீ இந்த ஜென்மத்துல எப்படி வாழ்ற, அதுக்கு என்ன காரணங்கிறது அங்க சொல்லப்படும். சரிதான்? அப்போ அது முன்பிறப்பு காரணமாங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். ஆனா யம தண்டனையில இருந்து யாரும் தப்ப முடியாதுங்கிறது உண்மை. சரி, இங்க நல்லா கச்சணிந்திருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அழகு பெண்கள் என்று சொன்னாலும், இந்த கடம் வைக்கக்கூடிய பாத்திரம் நமக்கு தெரியும். கடம் வச்சு, கடம்னா குடம், அதுக்கு கடம்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அதை நம்ம என்ன செய்வோம், கும்பம் பண்ணும் பொழுது, கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது, இல்லைன்னா ஒரு கடத்தை ஆவகானம் பண்ணும்போது கீழே நவதானியங்கள்லாம் போட்டு வைப்போம். அதுல இந்த நெல் வரும், நவதானியங்கள்லாம் ஒன்றுனா மேலே அரிசி போடும். பச்சரிசிக்கு மேலே தான் அதை கொண்டு வைப்போம். அந்த பச்சரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசியை கன்னித்தன்மைக்கு வாராத கன்னிகள் இருப்பாங்கல்ல, அவர்களை கொண்டு நெல்லை உரிச்சு அந்த பச்சரிசியில் தான் அதை வைக்கணும்னு விதி இருக்கு. இதுதான் அப்படி நான் சொல்லலைங்க. சிவமகா புராணத்துல கேதார கௌரி விரதம்னு ஒரு படலம் வருது, அதுல சொல்லிவிட்டு நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரே பிச்சு அந்த நெல்லை தான், அந்த அரிசியை தான் அதுல அவகானம் பண்ணணும். இந்த ஒண்ணுக்கு விதிகள் இருக்காது, ஏதோ காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன காரணங்கிறதெல்லாம் நீங்க அப்புறம் பாருங்க. என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல சரி, கரெக்டா பின் இருக்கு, அதற்கு முதல்ல நில்லுங்க, அப்புறம் ஆராய்ச்சி. சரி, இங்க பார்ப்போம். அப்படி உள்ள அந்த பெண்களுடைய ஏறும் மலர் அன்புகளுடைய செயல்களெல்லாம் பிறந்திய சிறந்த உலகம் முழுவதும் வளர்கின்ற புகழ் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஊர் எது அப்படின்னா உறையூர் என்ற நகரத்தினுடைய வளமையை சொல்ல வந்த சேகலார் சுவாமிகள் சொல்ல முடியல, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? வளமையை சொல்ல வந்த ஆசிரியர் அது சொல்வது மிகவும் அரிதான செயல் என்று சொன்னார். பதியின் பலம் பகர்வது அரிதால் என்று சொன்னார். ஆனால் உறந்தை தான் உறையூர் பாட்டுல உறந்தைன்னு இருக்கும். உறையூர் என்பது மருவு சொல்லுதான் உறந்தை. மன்மதனுடைய மலர் அம்புகள் ஏறும் மடவார், எனவே அவர்கள் என்ன ரெண்டு தான் உலகத்துல நாம அணியக்கூடிய செயல், இரண்டு தாங்க. ஒன்று காதல், இன்னொன்று வீரம். அவ்வளவுதான். இலக்கியங்கள் எல்லா வகையான இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும் என்ன சொல்ல வரும்னா காவல்,
அது காவல் அந்த இதுக்கு வந்துடும், வீரத்துக்கு வந்துடும். அதுக்குள்ள இன்பம் மனை அறம், இது ரெண்டுக்குள்ளதான் எல்லாமே அடணும். அதனால இந்த ரெண்டும் சிறப்பான இருக்கக்கூடிய இடம் எதுன்னா உறையூருங்கிறதுக்காக தான் இங்க இதையும் சொல்ல வந்தாருங்கிறது. ஏன்னா இதெல்லாம் சொன்னாரு, இதையே சொல்றாரு அப்படின்னா பார்க்குறவன் என்ன மஞ்ச காமலகனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாவே தெரியுங்கிற மாதிரி தான் அவனுக்கு மஞ்ச காமல். அதனால இங்க சொன்னா அதுக்கும் நான் காரணம் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வீரமும் காதலும் தான் சிறப்பு. காதல்னா பெண்கள் மேல வச்சுக்கூடிய அன்பு மட்டும்தான் அன்பு, நம்ம அர்த்தம் கிடையாது. அப்பா மேல வச்சிருக்கிறது அன்பு தான், பக்கத்து வீட்டுக்கார மேல அன்புதான் அன்பு தான், மனைவி மேல நமக்கு அன்புகளுக்கு வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். ஆக எல்லாமே காதலுக்குள்ள அடக்கமாயிடும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யும், எதிரி வரமாட்டான். எதிரி வரலன்னா என்ன ஆகும், பொறாம வராது, சந்தோஷமா கூடி கூடி வாழ்ந்தா கோடி நண்பாங்க. நல்லா கூடி வாழுங்க. அப்படி வாழக்கூடிய தன்மையெல்லாம் நாசமா போச்சு. இல்லை அதுவும் சென்னையெல்லாம் கேட்கவே வேண்டாம், பக்கத்து வீட்டில் யாருக்கானே தெரியாது, கதவை கூட்டிட்டு உள்ள உட்காந்துருப்போம். உண்மை அப்படி ஆயிடுச்சு, அந்த சுற்றம் என்பதே போயிடுச்சு. சரி, அதனால இவர் இந்த சிறப்பையும் வீரத்தையும் இங்க சொல்வதற்காக இதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தெரியும். அதனால இது எல்லாமே பல பொருட்களில் அமைய பெற்பதனால சொல் பின் வரும் நிலை அணி அப்படிங்கிறத இலக்கணத்துல சொல்ல முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அடுத்த பாட்டு. அந்நகரில் பாரளிக்கும் அடல் அரசராகின்றார், மண்ணு திருத்தில்லை நகர் மணிவீதி அணிவிளக்கும் சென்னி மீடு அனபாயம் திருக்குளத்து வழி முதலோர் பொன்னினதி புரவலனார் புகழ் சோழர் என பொழிவார். அந்த நகரை தலைநகராக கொண்டு உலகத்தையே காவல் செய்யக்கூடிய உரிமை பொருந்திய அரசர் ஆனவர், நிலை பெற்ற தில்லையின்பதியிலே அழகிய வீதிகளில் அழகு பிறந்து வெற்றியில திருப்பணிகளெல்லாம் செய்த சோழரான நீடு விளங்கும் அனபாய சோழ சக்கரவர்த்தி. அவருடைய திருக்குளத்தின் மரபு வழியிலே முன் தோன்றிய முதல்வராய் விளங்குபவர் இவர். அனபாய சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா. திருப்பணிகள் சிதம்பரத்தில் நிறைய பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. ஹிரண்ய ஹட்பன் அப்படிங்கிற அரசன் தான் மிகப்பெரிய திருப்பணிகளை ஒரு கோயில் கட்டினதே அவர் தான். காசியம்பதிய அடுத்த வித்து அந்த பொருள் எடுத்துட்டு வந்தார். எவ்வளவு பெரிய சிவனடியார் இல்லையா. நம்ம போனாரு, தகப்பனுக்கு காரியத்தை செஞ்சாரு, அந்த நகரத்தை முழுக்க செல்வங்கள்லாம் எடுத்தாரு, அந்த நகரத்தை உடைச்சாரு, எனக்கு முடிஞ்ச கொடுத்தாரு, எல்லாத்தையும் வாங்கி தன்னுடைய குடிகளோடு அங்கேருந்து வந்து சிதம்பரத்தில் உட்கார்ந்தாரு, இந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு அந்த தலைவரலாறு சொல்லுது. இருந்தாலும் ஏனைய திருப்பணிகளெல்லாம் இந்த அனபாய சக்கரவர்த்தி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் முன் தோன்றிய முதல்வராக இவர்களுக்கு முன் குளத்தில் உள்ளவங்களுடைய சோழருடைய பரம்பரையில வந்தவர். அவர் காவிரி ஆறு வளம் செய்யும் அந்த சோழ நாட்டை காக்கக்கூடிய மன்னர், அவருடைய பேர் புகழ்ச்சோழர் என்னும் பெயர் பெற்ற ஒரு பெருமகனார் என்று சொல்றார். ஒரு குடைக்குள் மண்மகளை உரிமையினில் மனம் புணர்ந்து வருவரை தோல் வென்றியினால் பார்மன்னர் பணி கேட்பது மலர்த்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப அருமறைச்சை வந்தழைப்ப அரசளிக்கும் அந்நாளில் அந்நகரை தலைநகராக கொண்டு உலகத்தையே காவல் செய்யக்கூடிய உரிமை பொருந்திய அரசர் ஆனவர். உலகத்தை எப்படி பண்ண முடியும் இல்லையா. அந்த நகரை காக்கணும், ரைட்டு. உலகத்தை எப்படி, பெருநிலம்னு அங்கே அர்த்தம், அவ்வளோதான். உலகம்னா உபச்சாரத்தின் பொருட்டு பெருநிலத்தை அங்கே உலகத்தேனே உலகம் போகிறான். அப்போ அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஆண்டுகிட்டு இருக்காரா அப்படின்னா நீங்கள் இந்த குருட்டு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா. அவர் குடையின் கீழ் இருக்கின்ற பெருநிலத்தை தான் அங்கே உலகம் இல்லையா. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. ஏன் மிச்சதெல்லாம் உலகம்னே சொல்லலை அப்படின்னா அது உலகமே இல்லை. ஏன்னா அது மெய் உணர்தல் என்கின்ற அறிவே இல்லாத உலகம் வந்து இல்லையா. அந்த கலாச்சாரமே நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது கலாச்சாரமே இல்லாத ஒரு, அப்போ மெய் உணர்வு இல்லாத கலாச்சாரம் இங்கே அப்படி இல்லை. இந்த கலாச்சாரம் மெய்யை உணர்தலாக இருக்கக்கூடிய கலாச்சாரம். அதனால தான் சரீகிர யோகங்கள் எல்லாம் சாதாரணமாக நம்ம சேரமான் பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாடசாலை வச்சது பூரமே அதில் தான் இருக்கு. இங்கே புகழ்ச்சோழரும் அது மாதிரி தான் இருக்கிறார்.
மெய் உணர்தல் என்கின்ற கல்வியை இவர் கொடுப்பார். அதனால இங்க நிலை பெற்று இருக்கக்கூடிய தில்லையிலே திருப்பணிகள் எல்லாம் செய்த அலைய வீதிகளில் திருப்பணிகள் செய்த அந்த சோழராக இருக்கக்கூடிய அதான் ஒரு குடையின் மணமக்களை உரிமையை மனமுலர்ந்து வருவரை தோல் வென்றியினால் பார்மன்னர் பண்ணி கேட்பார். ஒரு குடையின் கீழ் அந்த மண்மகள் என்கின்றவளை மண்மகள் இருந்து நிலத்தை முழுமையாக ஒரு குடையின் கீழே கொண்டு வந்த உரிமையில் மனம் போறது. ஏன்னா சோழ சக்கரவர்த்தி இன்னும் ஒரு நான் சின்னதா ஒரு கிராமம் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதனாலதான் முதல்ல சொன்னாரு யமயமலையிலே போய் கொடியை பொறிச்சிட்டு வந்த கோலம்னாரு. ஆனா சோழர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவன் மிகப்பெரிய பூமியை ஆண்டு கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. சரிங்களா? காலத்தினால நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு ஆனப்பட்ட அது நமக்கு வேலை இல்லை, அது நம்மளுடைய வேலை இல்லை. அதனால இங்க நம்ம என்ன சொன்னாருங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா சாதாரண உரையுன்னா திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்தை ஆட்சிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்தியா முழுக்கவே ஆட்சி பண்ண கோல பரம்பரை. ஆனால் எவ்வளவு தூரம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கணும். அதனால்தான் இது எல்லாமே ஒரு படையின் கீழ் மணமகளை உரிமையின் மனம் வந்தவர்கள் யாரு? பருவரை தோல் வென்றியினால் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு தன்னுடைய தோல் வலிமையினால வெற்றி கொண்டு முறையா இதனை சூழ்ச்சிலாம் பண்ணாம பார்மன்னர் வணிகேற்ப நிலமலர்ந்தும் பேருலகம் செங்கோலின் முறை நிற்பர். மன்னர்களெல்லாம் சேவை செய்வதற்காகவே இங்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்களாம். அப்படி இருக்கக்கூடிய பேருலகம் செங்கோலின் முறை நிற்பன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு முறைமையான ஆட்சியை கொடுத்து கொண்டு அருமறை இச்சை வந்து அழைப்ப. அருமறை செய் ஆறுமறையினர் அருமறையினர் அருமறை. இங்க அருமறை என்பது ஆறுமறைன்னு சொல்லாம அரிய மறைகள் என்று பொருள்கள். இதுதான். அப்படி அரிய மறைகளை எல்லாம் இச்சை வழியாக பாடசாலை நிறைய இருக்கலாம். அப்படி அந்த என்ன வேதங்கள்ல சொல்லப்பட்ட அறங்களோ அந்த அறத்தின் மீது வழுவாது இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால வந்தழைத்த அரசவைக்கும் அந்த நாளிலே, அந்த நாள்ல என்ன பிறை வளரும் செஞ்சடையார் வேணு சிவாலயமெல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க நீடு திருதொண்டர் தமை குறையறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறிவாழிப்பார். எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் இங்க பரமேஸ்வரனுக்கு அடிமைத்தனம் பேணுதல் என்பது மிகப்பெரிய சிறந்த அறமாக இவர் பேணக்கூடிய அரசர். அதனால பிறைச்சந்திரன் விரும்பி வளர்வதற்கு இடமாக கூடிய அந்த சிவந்த சடையுடைய பரமேஸ்வரனுடைய சிவாலயங்கள் தோறும் எல்லாவற்றிலும் நிறைவான சிறப்பான வழிபாடுகளும் நிறைவான சிறப்பு வழிபாடு. 3 நைமித்தியம் நித்தியம் நைமித்தியம் 2 காலங்களும் செய்வது. நித்தியப்படி பூஜை நடக்கும், விழா காலங்கள் வந்து சிறப்பான பூஜை. இந்த 2ம் சிறப்பாக நடக்கும். தொண்டர்களை எல்லாம் குறையிறந்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு உனக்கு என்ன தேவை அறிந்து கொண்டு தன்னால் அரண்மனைக்கு அவர்களை அழைத்து வந்து தகுந்த முகமன் சொல்லி இல்லை இனிய சொற்களை சொல்லி அவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் குறிப்பு அறிந்து தந்து ஆட்சி செய்து முதன்மை பெற்ற திருநீற்று நெறியே, அதாவது அறநெறி சைவ நெறியை பாதுகாத்து வருகின்றார் என்று சொல்றார். குறிப்பின் வழி கொடுத்தல் முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார். உபதேச காண்டத்துல ஒரு வேடன் என்ன பண்றான், கிழங்கு தோண்டி தான் சைவ நெறியா வாழ்ந்து கொண்டிருக்கான். நேரமே இந்த கதையை சொல்லிட்டேன், ஆனால் மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு கிழங்கு தோணும்போது ஒரு சிவலிங்க ரூபம் ஒன்று கிடைக்குது, அதை எடுத்து வச்சிருக்கான். யார்ட்டையாவது இது என்னன்னு கேட்கணும், ஏதோ அற்புதமாக கோயில் நினைக்கும்போது அந்த நாட்டு அரசன் வேட்டைக்கு வரும்பொழுது அவனிடத்துல காமிச்ச உடனே அவன் என்ன இது வந்து சிவலிங்கம் பேர், அது என்ன மாதிரி பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி முடியும். அப்ப அரசனானவன் ஒரு குருநாதராக இருந்து உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கானா அரசன். எப்படி அப்ப அரசன் சைவத்தன்மையில வாழணும் அப்படிங்கிறது தான், அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்படி அதனால அந்த கதையை விட்டுருவோம். அதை சொல்ல வரல, இறங்க சொன்னாங்க. இங்கே வருவோம். அப்படி அங்கன் இனிது உரையும் நாள் அரசிறந்து வீட்டிலிருந்து அந்த பாட்டு பார்த்தாச்சா பார்க்கலையா? பார்க்கணும் சார். பார்க்கணும். ஓகே.
அறிந்து ஆட்சி செய்து முதன்மை பெற்ற திருநெறியை பாதுகாத்து வந்தபோது அங்கன் இனிதுரையும் நாள் அரசு இறஞ்ச வீட்டிலிருந்து கொங்கரோடு குடகுலத்து கோமன்னர் நிறத்திரை கொணர தங்கள் குலமரவின் முதல் நனி நகராந்தர் ஊரின் மங்கள நாள் உரிமை சுற்றமுடன் வந்து அணைந்தார். இவ்வாறு உறையூர்ல இனிமையோடு ஆட்சி செய்யக்கூடிய நாள்ல மன்னர்களெல்லாம் அடிவணங்க அரசு விட்டிருக்கூடிய அந்த கொங்கு நாட்டவரும் மேற்கு திசையினுடைய முதலாளர்களெல்லாம் எல்லா சிற்று அரசர்களும் வரிகளெல்லாம் திரை கொணர்ந்து செலுத்தும் பொருட்டு தம்முடைய குலத்திற்கு உரிய ஒப்பில்லாத பெருநகரமாக இருக்கக்கூடியது கரூர். அந்த கரூரிலே மங்கள நாளில் அரசுரிமை கற்றவராக கூடிய சுற்றமா இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் கூட வர இவரும் அங்கே வந்து அணைந்தார். அரசுரிமை சுற்றம் அப்படின்னா அரசுரிமை சுற்றம்னா அமைச்சர்கள், தானை தலைவர், ஐம்பெருங்குழு, பேராயம் இதெல்லாம் அப்படி தனித்தனியா வந்து இனி வந்து மணிமதிர்கருவூர் மருங்கு அணைவார் வானவர் சூழிந்தன் வந்து அமரர் புரி எய்துவான் என எய்தி சிந்தை கழிது களி கூர்ந்து அரணார் மகிழ் திரு வானிலை கோயில் முந்துர வந்து அணை இறஞ்சி மொய் அழிக்கும் மாளிகை புகுந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, அழகாக இருக்கக்கூடிய மதிலுடைய கரூருடைய அருகே செருபெறக்கூடிய அந்த புகழ்ச்சோழ நாயனார் வானவர் சூழ இந்திரன் போலவே வந்து அமராவதியை சேர்வது போல இருக்கிறதாம். பார்ப்பதற்கு உள்ளம் மகிழ்ந்து கழித்து பரமேஸ்வரன் மகிழ்வோடு விட்டுக்கூடிய திரு ஆநிலை அப்பர்னு பேரு சாமி பேரு. ஆனால் திரு வானிலை திருக்கோயிலை முன்னாக வந்து வழங்கி செறிந்து வழங்கும் ஒளியுடைய அந்த மாளிகைக்கு உள்ளாரே அவர் புகுந்து மாளிகை முன்னத்தாணி மண்டபத்தின் மணிபுனை பொன் கோளர் யாசத்திருந்து கொட புலமன்னவர் கொணர்ந்த ஒளி நெடும் களிற்றின் அணிபவப்பில் துளை கனகம் நீள் அடைவில் விலகு மணி முதல் இறையும் திரை கண்டாரு. அரண்மனை கண்ணில் உள்ள அந்த அரசு இருக்கை மண்டபத்திலே அத்தாணி மண்டபம்னு பேர், நீதி சொல்லக்கூடிய மண்டபம், அரசு இருக்கைன்னு. அந்த மண்டபத்துல மணிகளால் இயற்றப்பட்ட பொன் அரியணையிலே மீது விட்டிருந்து மேற்கு திசையிலிருந்து வந்த நாடுகளில் உள்ள சிற்றரசர்களெல்லாம் கொண்டு வந்து வரிகள் கொண்டு வந்தாங்கள திரை, அந்த திரையெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய யானை கூட்டமும் அளவற்ற குதிரை வரிசைகளும் எடை குறையாத பொன் குவியலும் நெடுந்தொலைவில் தொலைவிலிருந்து ஒளி வீசக்கூடிய மணிகளும் ஒப்பற்ற மணிகளும் இவற்றெல்லாம் அனைத்தும் நிறைந்த திரை பொருள்களையும் அங்கே அவர் பார்க்கிறார். அப்படியே பார்த்துட்டே வர்றார். திரைவன் அந்த அரசருக்கு செயல் உரிமை தொழிலருளி முறை புரியும் தனித்து இகரி நிகழ் முறை நில்லா முரண் அரசர் உரை அரணம் உளவாகில் தெரிந்து உரைப்பீர் என உணர்வு நிறைமதி நீட அமைச்சருக்கு மொழிந்து ஒளி நிகழும் நாள். திரையை கொணர்ந்த அந்த மன்னவர்களுக்கெல்லாம் அவரவர்கள் தத்தம் அரசாணை செலுத்தி வரக்கூடிய உரிமை தொழிலில் திகழ்த்து வரபடி சரி கொண்டுச்சா, சரி ரைட் ஓகே, இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லபடியாக ஆட்சி பண்ணிக்கிறோம். அப்படி நம்முடைய அரசாணையின் ஒப்பற்ற ஆட்சியின் வழி அடங்கி நிற்காது மாறுபட்டவருடைய ஒதுங்கி நிற்கும் காவல் இடங்களிலும் உள்ளவனா என்று சொன்னார். அதையும் அறிந்து சொல்ல வேண்டும். ஏன்னா அது இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா புறைய ஓடி அரச மொத்தமாக இழந்துருவோம். அதனால அந்த மாறுபட்டவர்கள் ஒதுங்கக்கூடிய காவலும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருடர்கள் ஒற்றர்கள் சொல்லுவோம், அயல்நாட்டு ஒற்றர்கள் சொல்லுவோம். அந்த ஒற்றர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்காக அதெல்லாம் தெரிஞ்சு என்னோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசியல் அறம் தெரிந்தபடியினாலே மதியினாலே நீடிய அமைச்சர்களுக்கெல்லாம் அவ்வாறு கட்டளையிட்டு அருளுகின்றார் இந்த புகழ்ச்சோழ நாயனார். இவ்வாறு நிகழ்ந்து வரக்கூடிய அந்த நாளில் அப்படின்னாரு. அந்த நாள் நம்ம நாளை பார்க்கலாம் என்று சொல்லுங்கள். இவ்வளவில் இந்த சிவசிந்தனையை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருச்சிட்டோம்.
ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா மகாதேவா சிற்றபேசா சிவசிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமணியம் சுப்பிரமணியோம் வள்ளீகாந்த ஸ்மரணம் சிவசுப்ரமணியம் சுப்பிரமணியோம் திருச்சிற்றம்பலம்.